கடையில் போய் சாப்பிட்றீங்களா? வேணாம் வாங்க, நான் 2 நிமிஷத்தில் உங்களுக்கு தோசை ஊற்றி தரேன். வீட்லேயே சாப்பிடுங்க. இப்போ கடைக்கு போய் சாப்பிட்டீங்கன்னா எப்போவுமே கடைக்கு தான் போவீங்க. நான் இருக்கும்போது கடைக்கு போகக்கூடாது. வாங்க, 2 நிமிஷத்தில் உங்களுக்கு தோசை சட்னி ஊற்றுங்க. அவ்வளோதாங்க. 2 நிமிஷத்துல தோசை ஊற்றி சாப்பிட்றது விட்டுட்டு கடையில் சாப்பிட பழகணும்னா அதே பழக்கமாக போயிடும். வீட்டு சாப்பாடு எவ்வளோ உடம்புக்கு நல்லது, கடை சாப்பாடு நல்லதே இல்லை. முடியாத சமயத்துக்கு கடையில் சாப்பிட போகணும். முடியும் போது நம்ம வீட்லேயே சாப்பிட்றது ரொம்ப நல்லது. அவனா கடையில் சாப்பிட்றேன், கடையில் சாப்பிட்றாங்க. எவ்வளோ நேரம் ஆச்சு பாருங்க, 2 தோசை ஊற்றி எவ்வளோ நேரம் ஆகும். அவ்வளோதான், சட்னி தாளிச்சா சாப்பிடலாம். ரெண்டு தோசை ரெடி ஆயிடுச்சு. சட்னி ஊற்றிட்டு போய் கொடுத்தா சாப்பிடலாம். கடையில் போய் சீக்கிரம் கிடைக்குமா உங்களுக்கு தோசை? சாப்பிடுங்க. நீங்களும் இந்த மாதிரி கடைக்கு விடாம வீட்லேயே 2 தோசை ஊற்றி கொடுத்தீங்கன்னா யாருமே கடைக்கு சாப்பிட போக மாட்டாங்க. வேஸ்ட்டாக இதுக்கே செல்லுது. அதனால கடையில் சாப்பிட்டா உடம்புக்கு கெடுதல. மாரி கொஞ்சம் மலைக்காம வீட்டில் வீட்டு